மக்களவைத் தேர்தலில் பெற்றுள்ள வெற்றியால் தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்ற அந்தஸ்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெறுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி 40 இடங்களையும் கைப்பற்றி அமோக வெற்றி பெற்றுள்ளது. கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் ஆகிய 2 தொகுதிகளையும் மீண்டும் கைப்பற்றியுள்ளது. தனிச்சின்னத்தில் போட்டியிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றியை ஈட்டியுள்ளது அக்கட்சிக்கு பலன் தந்துள்ளது. சிதம்பரம் தொகுதியில் பானை சின்னத்தில் போட்டியிட்ட அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் 5,05,084 வாக்குகளை பெற்றார். அதிமுக வேட்பாளர் சந்திரஹாசனை 1,03,554 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி திருமாவளவன் வெற்றி பெற்றார். இதேபோல் விழுப்புரம் தொகுதியில் பானை சின்னத்தில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் 4,77,033 வாக்குகளை பெற்றார். அதிமுக வேட்பாளர் பாக்கியராஜை 70,703 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ரவிக்குமார் வெற்றி பெற்றார். இந்நிலையில் மக்களவைத் தேர்தலில் பெற்றுள்ள இந்த வெற்றி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்னும் அந்தஸ்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கிடைக்க வழிவகுத்துள்ளது. இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றதன் மூலம் தமிழ்நாட்டில் ஒரு மாநில கட்சி என்கிற அங்கீகாரத்தை பெறுகிற வாய்ப்பு 25 ஆண்டு கால போராட்டத்தின் விளைவாக கிடைத்திருக்கிறது. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழ்நாட்டிலே திமுக அதிமுகவுக்கு அடுத்து அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி பரிணமித்திருக்கிறது. இத்தகைய அங்கீகாரத்தை வழங்கிய தமிழக மக்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். மக்களவைத் தேர்தலில் வெற்றி மற்றும் கட்சிக்கு அங்கீகாரம் என ஒரே நேரத்தில் இரட்டை வெற்றியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெற்றுள்ளது. 2026 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொண்டுள்ள நிலையில் இந்த அங்கீகாரம் விடுதலை சிறுத்தைகளுக்கு முக்கியமானதாக இருக்கிறது.